ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. யூரிக் அமிலம் அதிகம் இருக்கிறவங்க முள்ளங்கிய உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும் என சொல்லப்படுது. யூரிக் அமிலம் நம்ம எல்லோரின் உடலிலும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு நச்சு. இது சிறுநீரகங்களால எளிதில் வடிகட்டப்பட்டு உடல்ல இருந்து சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படுது. உடல்ல யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமா இருந்தா அது ஆபத்து. பொதுவா யூரிக் அமிலம் அதிகமான அது மூட்டுகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால மூட்டுகள்ல வீக்கம், விரைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதன் காரணமா எலும்புகள், தசைகள், மூட்டுகள்ல வலி அதிகமா இருக்கும். இந்த யூரிக் அமிலம் பியூரின் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிடுவதால அதிகரிக்குது. பியூரின் என்பது ஒரு விதமான கரிம சேர்மம். இது சிறுநீரகங்களால எளிதில் வடிகட்டப்பட்டு சிறுநீர் மூலமா வெளியேறுது. ஒருவேளை சிறுநீரகங்கள் சரியா செயல்படவில்லை என்றாலோ இல்லைன்னா சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் ஏற்பட்டாலோ இந்த யூரிக் ஆசிட் நம்ம உடல்ல இருந்து வெளியேற முடியாம உடல்ல அப்படியே இருந்துவிடும். இது உடல்ல அதிகமாகி மூட்டுகள்ல குவிய தொடங்கும். இதன் காரணமா மூட்டுகள்ல வலி, வீக்கம் ஏற்படுது. ஒரு சில சமயங்கள்ல இதனால பாதிக்கப்பட்ட நபரால நடக்கவோ, உட்காரவோ, எழவோ, நிற்கவோ முடியாமல் போகுது. உடல்ல யூரிக் அமிலம் அதிகரிப்பதால கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுது. நம்ம ஒரு சில உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த யூரிக் அமிலத்தை குறைக்குது. இதுல ஒன்று முள்ளங்கி. முள்ளங்கியை நம்ம சாப்பிடுவதன் மூலம் உடல்ல இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தை இயற்கை முறையில குறைத்து விடலாம். முள்ளங்கியில ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் உள்ளது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய இந்த சேர்மங்கள் பியூரின்களின் அளவை தடுக்கவும், ஆக்சிலேட் கற்களை குறைத்து அதை அகற்றவும் உதவுது. முள்ளங்கியில பியூரின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதால யூரிக் அமில பிரச்சனை இருப்பவர்கள் இதை தாராளமா சாப்பிடலாம். அது மட்டுமில்லாம முள்ளங்கியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, பிளேவனாய்டுகள், பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் குறைக்க பெரிதும் உதவுது. முள்ளங்கியில 95% வரைக்கும் தண்ணீர் இருப்பதால இது உடல்ல நீர்ச்சத்து குறையாமலும் பார்த்து கொள்ளுது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய டயூரிக் பண்புகள் உடல்ல இருந்து யூரிக் அமிலத்தை சிறுநீர் மூலமா வெளியேற்ற உதவுது.